வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ட்ரெண்ட் ஜூடியோங்கிற நேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரெண்ட்டுங்கிற கம்பெனியோட டீட்டெயில் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இது இந்தியாவோட ஃபாஸ்ட் ரீட்டைல் ஜெயிண்ட்டு ஜூடியோ, வெஸ்ட் சைட் அண்ட் பியாண்டுன்னு சொல்லிட்டு பிராண்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இதை நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் இந்த வீடியோ அவருக்காண்டி நான் பண்ணி போடுறேன். ஸோ ஓவரால் கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4,242 rupees கிட்ட கரண்ட்டாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 1.51 lakh crore. இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. 52 வீக் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 3,276 to 6,261 வரைக்கும் இருக்குது. 52 வீக் ஹை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் பவுண்ட் பொறுத்த வரைக்கும் -32% இருக்குது. ஸோ ட்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாடா குரூப் கம்பெனியில் ஒரு ஆமா இருக்குது. ஸோ ஜூடியோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ ஃபேஷன், வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஃபேஷனும், ஸ்டார் பஜார் பொறுத்த வரைக்கும் கிராசரி, இந்த 3 செக்மெண்ட்ல கரண்டா இருக்காங்க. இட் ஹஸ் டெலிவர்ட் 935% ரிட்டர்ன் ஃப்ரம் மார்ச் 2022 பீக் ஆஃப் 2024. ஸோ இது ஒரு நல்ல வால்யூம் ஆஃப் ட்ரெண்ட் போயிட்டு அங்கிருந்து இது கீழே விழுந்துச்சு. இதுக்கப்புறம் இதோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணா பெட்டரா இருக்கும். அண்ட் இன்னொரு டிஸ்க்ளைமர், இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே, நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ ஓவர்வியூ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நம்ம கீ மெட்ரிக்ஸை ஒரு கிளான்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாக்கோட பிஇ பொறுத்த வரைக்கும் 86.7. இது இண்டஸ்ட்ரியல் பிஇ ஆன 45க்கு கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அப்படியே டபுள்ல இருக்கு. ROE பொறுத்த வரைக்கும் 27.9%, 3 இயர் ஆவரேஜா 28% கிட்ட இருக்கு. ROCE 27.8% இருக்கு. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஆன பெட்டர் நம்பர்ஸ்ல இருக்குன்னு தான் சொல்லணும். பிரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 21.6ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரீமியம் வேல்யூவேஷன் சிக்னல் இந்த ஸ்டாக்ல ஆல்ரெடி இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 0.14%. நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் பண்ற ஸ்டாக் இது கிடையாது. ஸோ டிவிடெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.37%. மேனேஜபிள் தான் சொல்லுவேன். இது ஒரு பெரிய அலார்மிங் நம்பர்னு சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம 3 கீ இண்டிகேட்டர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிஇ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இது 2 ரீசனால இருக்கு. ஒன்னு ஃபியூச்சர்ல growth பெட்டரா இருக்குங்கிற ஒரு சிக்னல்னால நிறைய பேர் இதை ஒரு ஆன் ஹையர் அக்யூமுலேஷன் ரேஞ்சில் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பிரைஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ROE அண்ட் ROCE பொறுத்த வரைக்கும் 28%. ஆல்மோஸ்ட் இந்தியன் ரீட்டைல் செக்மெண்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்டரான பெர்சன்டேஜ் தான் சொல்லுவேன். ட்ரெண்ட் பெட்டரான ருபி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்குங்கிறத இந்த நம்பர் மூலமா நம்ம எடுத்துக்கலாம். பிரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 21 டைம்ஸ் இது ஓவர்லி பிரைஸ்டு ஸ்டாக்கு. அண்ட் இது பிரிடாமினண்டா இதோட பிராண்ட் வேல்யூ அண்ட் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸை இண்டிகேட் பண்ணுது. பட் ஏதாவது ஒரு சின்ன டவுன் சைட் நடந்துச்சுன்னா கூட இது ஒரு டிசப்பாயின்மெண்டா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரெண்டோட ஜாதகத்தை பார்த்துடலாம். 2019ல ஜூடியோ அக்யூர்ட் ஃப்ரம் ட்ரெண்ட் ஹைப்பர் மார்க்கெட்ல வேல்யூ ஃபேஷனுங்கிற ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள அவங்க என்டர் ஆகிறாங்க ஜூடியோ. ஸோ 2019ல 2020 to 2022ல அக்ரெசிவ் போஸ்ட் கோவிட் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஸ்டாக் ரேலி ஆகி 935% ஃப்ரம் லோல இருந்து ஜம்ப் ஆகுது. ஸோ இதுதான் அதோட கோல்டன் பீரியட்னு சொல்லுவேன். ஃபினான்ஷியல் இயர் 2024ல ஜூடியோ அபிஷியலா 1 billion இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டாக் ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிருச்சு. ஆல்மோஸ்ட் அபோவ் 7,000 rupees தாண்டி போயிருச்சு. ஃபினான்ஷியல் இயர் 2025ல ஸ்டாக் நிப்டி 50யோட worst பெர்ஃபார்மர் ஆயிருச்சு. -26%. YTD இன் 2025 growth மாடரேட் ஆயிடுச்சு. ஸோ இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ரொம்ப பாட்டம் லைன்ல இருந்து ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 1000% கிட்ட க்ரோ ஆகுது. அண்ட் பெட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் மேக் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதோட ப்ராஃபிட் கன்சாலிடேஷன் நடந்துட்டு வருது. ஏன்னா இந்த 2024 to 2025ல ஸ்டாக் ஓவர்லி பிரைஸ்ட் ஆயிருச்சு. அண்ட் ரெவென்யூஸ் அந்த ஓவர் பிரைஸை மீட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஃபினான்ஷியல் இயர் 2026ல ஆஸ் ஆன் டேட்ல 1286 டோட்டல் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. UAE எக்ஸ்பென்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. நியூ பிராண்டான பர்ன் டோஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது குறிப்பா ஜென்சி செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜூடியோ நார்மலா ரீட்டைல் மார்க்கெட்ஸ் எல்லாருமே அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வித்துட்டு இருக்கிறப்ப ஸ்டோர்ஸ்லயும் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டான பிசினஸ் மாடல் எடுத்துட்டு வந்தாங்க.
அண்ட் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 20,000 crores கிட்ட ஆஸ் ஆன் ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ப்ரோஸா பார்க்கறது என்னன்னா 68.9% சிஏஜிஆர் ஓவர் த லாஸ்ட் 5 இயர்ஸ், ROI வந்து 28%, 3 இயரோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படியே தான் இருக்கு. 27.2% மீடியன் 10 இயர் சேல்ஸ் growth இருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 13 நாள்ல இருந்து 10 நாளுக்கு குறைச்சிருக்காங்க. டாடா குரூப் வந்து இதை பேக்கப் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு நான் நெகட்டிவா பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து ஆல்ரெடி 21 டைம்ஸ் புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிரைஸ்ட் அகேன்ஸ்ட் இருக்கு, 86 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. growth வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு 40% to 25%ங்கிற ரேஞ்சுக்குள்ள. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 22% குவார்டர் ஆன் குவார்டர் இன் ரீசன்ட் குவார்டர்ஸ் இருக்கு. ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன் வந்து பிலோ டார்கெட் ஃபினான்ஷியல் இயர் 2025 பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியல் இயர் 2025ல அவங்க வச்சிருந்த டார்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன் கிட்ட அவங்க பண்ணவில்லை. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் நம்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரெவன்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஆல்ரெடி க்ரோ ஆகிட்டே தான் வருது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ பார் வந்து ரெவன்யூ 20,000 கிட்ட ரெவன்யூ ஃபினான்ஷியல் இயர் 2026ல பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட்டா 1,721 crores கிட்ட பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் ஆல்ரெடி நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, சிஏஜிஆர் growth பொறுத்த வரைக்கும் 3 இயர் growth வந்து 71%, 5 இயர் growth 69%, 5 இயர் சேல்ஸ் growthமே ஆல்மோஸ்ட் 51%, சேல்ஸ் growth 10 இயர் பொறுத்த வரைக்கும் 28%, கரண்டா 20%. ஸோ இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, growth வந்து கிளியரா மாடரேட்டா நோக்கி போயிட்டு இருக்கு. கரண்டா 20% கிட்ட போயிட்டு இருக்கு. பட் வேரஸ் 3 இயர்ஸோட சிஏஜிஆர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 71%. ஸோ growth வந்து கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். பட் க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ Q4 ரிசல்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து ஜென்ரலா பீக் அவுட் ஆயிருக்கும். அதுதான் அதோட கோல்டன் நம்பர்னு சொன்னேன். 7,000க்கு மேல ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுல அதர் இன்கம்ங்கிற ஒரு டேகை நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இதுவுமே ஆல்மோஸ்ட் ஆன சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. இதை நிறைய பேர் மிஸ்பிரடிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பொட்டன்ஷியலான சாலிட் க்ரோத் பிளானுமே இந்த ஸ்டாக்குக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் எக்ஸ்பென்ஷனுமே ஆல்மோஸ்ட் சேம் சைக்கிளிக்கல் ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது. 18% கிட்ட அவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 2026ல அபரிவித கேஷ் ஃப்ளோ வந்து இருந்திருக்கு. 2,666 crores கிட்ட இருக்கு, which is 88% ரைஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி சிக்னலா தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ இன்வென்ட்ரி டேஸ் பொறுத்த வரைக்கும் 105 நாள்ல இருந்து 74 நாள்ல வச்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல சிக்னலிங் இண்டிகேட்டர்ஸ் தான். ஜுடியோவோட ரெஃப்ரெஷ் டேஸ், அதாவது ஒரு ஜுடியோவில் உள்ள ஸ்டோரோட ரெஃப்ரெஷ் டேட் பொறுத்த வரைக்கும் வெறும் 15 நாள் தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 45 to 60 days. ஸோ எவ்ரி 15 டேஸுக்கு இன்வென்ட்ரி அவங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றாங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் அட்வான்டேஜஸ் ஃபார் ஜுடியோ. அதை நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய கடையில ஸ்டாக் வந்த உடனே காணாம போயிடும். டெப்டார் டேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான். விர்ச்சுவலி இன்ஸ்டன்டா அவங்க வந்து ஆக்சுவலா காசை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து யாருக்கும் கடனுக்கு துணி விற்கிறதோ கடனுக்கு பொருள் விற்கிறதோ இல்லை. இது இந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு பெட்டர். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் 36 நாள் 74 நாள்ல இருந்து குறைச்சிருக்காங்க. டேஸ் பேயபிள் பொறுத்த வரைக்கும், அதாவது சப்ளையருக்கு கிரெடிட் சேல் பொறுத்த வரைக்கும் 34 நாள். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் இந்த கம்பெனிக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 37% ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 15%, டிஏஎஸ் 22%, பப்ளிக் வந்து 25% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு கீ இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைசிங் ஸ்டார்ட்ல இருந்து கீழே விழுந்த டைம், அதாவது 2024 டைம்ல எஃப்ஐஎஸ் வந்து 27%ல இருந்து 15% கிட்ட டிராப் ஆயிருக்காங்க. இதுக்கு பிடாமினா இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஸ்டாக் வந்து ஹைலி ஓவர் பிரைஸ்ட் ஆயிடுச்சு. அதனால ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நிறைய எஃப்ஐஎஸ் எடுத்து வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி டிஐஎஸ் அதை பேக்கப் பண்ற விதமா அவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ கரண்டா ஆல்மோஸ்ட் ஆன ஸ்டேபிள் ஜோன்ல தான் இருக்குது. அனலிஸ்ட் நிறைய பேர் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து மார்கன் ஸ்டான்லி 659 கிட்ட போகும்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்எஸ்பி 6,700, யூபிஎஸ் 6,200, பிரென்ஸ்டீன் 5,000, பிலிப் செக்யூரிட்டிஸ் 5,460, கொட்டாக் செக்யூரிட்டிஸ் 5,250. ஸோ இதுதான் அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கு. அண்ட் 3 அனலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 அனலிஸ்ட் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸிங் வந்து ஸ்ட்ராங் பை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் திங்க் பண்றது வேல்யூவேஷன்ஸ்க்கு வந்து இது மீட் ஆயிருங்கிறது. ஏன்னா கரண்டா இது வந்து 4000ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 6700, அதாவது 6000 கூடிய விரைவில் இந்த ஸ்டாக் போயிருங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கூடிய விரைவில் சொல்ல முடியாது, பட் ஃபார் ஷுர் இந்த ஸ்டாக் வந்து 6000 போகுங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதுக்கு பைப்லைனா இருக்கிற நியூ பிராண்டான பர்ன் டோஸ்ட், உஸ்டாஷ் இந்த மாதிரியான நிறைய பிராண்ட் பைப்லைன்ஸ் வந்து டாடா குரூப் வந்து ட்ரெண்ட் கீழே பில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஜோன் நான் பார்க்கறது 5000 கிட்ட ஸ்டாக் பிரைஸ் போயிடுச்சுன்னா நீங்க அதுக்குள்ள புதுசா என்டர் ஆகாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிரைஸ்டு. 87 PE அண்ட் பிபியுமே ஆல்மோஸ்ட் 11-12 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 4200 to 5000ங்கிறது ஒரு நல்ல வாட்ச் ஜோன். புதுசாக ஏதாவது எஸ்ஐபி மாதிரி 1-2 கன்சிடர் பண்ண போறீங்கன்னா என்ட்ராலாம். அக்யூமுலேஷன் ஜோனா நான் பார்க்கறது 3200 to 4000. அதில் கொஞ்சம் ஜாஸ்தியான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வைக்கலாம். லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல ஃபிட்டு 5 இயர்ஸ் பொறுத்த வரைக்கும். எஸ்ஐபி பண்ண போறீங்களா, அதுவுமே இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மிட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அன்சர்டனிட்டி தான், ஸ்டாக் கரெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக நீங்கள் இதுக்குள்ளே போறீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்குள்ளே போக வேண்டாம். டிவிடெண்ட் இன்வெஸ்டருக்குள்ளேயும் போக வேண்டாம். க்ரோத் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கோர் ஹோல்டிங்காக நீங்கள் இதை எடுத்து வைக்கலாம். ஸோ ரிஸ்க்காக நான் பார்க்கறது இந்த ஸ்டாக்ல வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. க்ரோத் வந்து மாடரேட் ஆகிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு வருது. மார்க்கெட் சேச்சுரேட் ஆயிருமோங்கிற ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஜூடியோவோட அடுத்த 160 சிட்டிஸ் கிட்ட எக்ஸ்பேண்ட் ஆகணுங்கிற அவங்களோட பிளான் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டு வருது. மேபி அவங்க வேற ஏதாவது ரீசனால டிக்ளைன் பண்றாங்களான்னு தெரியல. ரைசிங் காம்படிஷன்ஸ் லைக் ரிலையன்ஸ், H&M இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க ஜூடியோவோட. எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து இன்னும் ஓவர் ஹேங் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் 12% கிட்ட எஃப்ஐஎஸோட செல்லிங் டிராப் ஆகலாம் அப்படிங்கிறது இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. மேக்ரோ அண்ட் கன்சியூமர் டிவே, அது ரீட்டைல் செக்மெண்ட்டே ஜென்ரலா ஒரு சைக்கிளிக் தான். டிமாண்ட்ல திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வரும். நீங்க தப்பான டைம்ல மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு துரதிர்ஷ்ட விதமாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஜுடியோக்குள்ள நம்ம போலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ்ஐபி பண்றீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூல ஒரு லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும். பட் பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஆனா என்ன கேட்டா ஒரு நல்ல அக்யூமுலேஷன் ரேஞ்ச் வந்து இன்னும் ஸ்டாக் வந்து கொஞ்சம் விழுந்தா பெட்டரா இருக்கும். பட் ஃபார் ஷுர் ஜுடியோ ஃபார் 5 இயர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறேன். நான் எஸ்ஐபி 1-2 கன்சிடர் பண்ணால் இது ஒரு நல்ல பெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்டாக் பற்றி அனலைஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.